ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆஃபீஸ் 365 எப்படி நம்ம ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, எதுவுமே நம்ம பே பண்ணவும் தேவையில்ல. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 அதாவது MS வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணணும். சில பேர் ஆன்லைன்ல கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுவாங்க, இல்ல கீஜென் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இப்ப சொல்ல போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனியூன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நீங்க உங்களோட பிசில இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்து ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம எதுவும் பே பண்ணவே தேவையில்ல. அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். பிகாஸ் நான் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ஜெனியூனான ஒரு ஆஃபீஸ் 365 ஆப் வந்து உங்களோட பிசில நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்க போறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு developer.microsoft.com இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கலாம், இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஸோ இங்க பாருங்க, ஸ்டார்ட் பில்டிங் ஆன் திஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல மைக்ரோசாஃப்ட் 365 இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணணும். டெவலப் ஃபார் த மைக்ரோசாஃப்ட் 365 பிளாட்ஃபார்ம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ்ல இருக்கிற எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா தான். ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் த மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ கெட் அ ஃப்ரீ சாண்ட் பாக்ஸ். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஜாயின் நவ் கிளிக் பண்ணோம். ஸோ அகைன் ஜாயின் நவ் கொடுத்துருங்க. பிகாஸ் நம்ம சைன் இன் பண்ணணும். ஆல்ரெடி என்னோட யூசர் ஐடி வந்து நான் மைக்ரோசாஃப்ட்ல சைன் இன் பண்ணி வச்சிருந்தேன். அதனால சைன் இன் ஐடி வந்து பிக் பண்ணிக்கிச்சு. பட் நம்ம டெவலப்பர் ப்ரோக்ராம் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபில் பண்ணிடணும். ஸோ கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷ் இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் கொடுங்க. வாட் இஸ் யுவர் பிரைமரி ஃபோக்கஸ் ஆஸ் எ டெவலப்பர்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் சொல்யூஷன்ஸ் ஃபார் மை ஓன் கஸ்டமர்ஸ் அப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து ஆஃபீஸ் ஆட்-இன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லுக் எதெல்லாம் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. வெல்கம் டு த மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் ப்ரோக்ராம். சூப்பர் கூல். சரி, க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்னெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோமோ இங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டப் E5 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிடலாம். யூசர் நேம் அண்ட் டொமைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். சரி, அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணணும். பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். டொமைன் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் வச்சு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகே, தமிழ்ல கொடுப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டொமைன் நேம் இருக்கணும். தமிழ்னு கொடுப்போம். ஓகே, சூப்பர். இந்த டொமைன் நேம் அவைலபிளா இருக்கு. சரி, பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. அண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. சென்ட் கோட் கொடுக்குறேன். ஓடிபி வந்துருச்சு, என்டர் பண்றேன். செட்டப் செட்டிங் அப் யுவர் டெவலப்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நவ். சூப்பர். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. யுவர் மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நான் ஒரு காசு கூட பே பண்ணல, ₹1 கூட நான் பே பண்ணல. ரெனியூவபிள் E5 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்ல ரெனியூவல் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். இதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஐ திங்க் லைட் டைமா ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு அப்புறம் பார்ப்போம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தோம். இதுதான் யூசர் ஐடி. இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணணும். இதுனா ஆஃபீஸ் 365 ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் பிசில இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நம்ம லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கு பாருங்க. 25 யூசர் லைசன்ஸ் இருக்கு. ஐ திங்க் 25 பேர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூசர் ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணோம் ஆஃபீஸ் 365 ஆப்ல. நம்ம இதுல வந்து சைன் இன் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி தான் நம்ம லாகின் பண்ணணும். சரி, இப்போ நம்ம லாகின் பண்ணிடுவோம். என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அடுத்தது விண்டோஸ் 11 போயிடுங்க. அதுல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போயிடுங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓபன் பண்ணிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் 365 ஆப் வந்து சர்ச் பண்ணணும்.
ஆஃபீஸ் 365 என்டர் பண்ணுங்க. சர்ச் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கு பாருங்க ஆஃபீஸ் 365 ஆப். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. பை டிஃபால்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கும். இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணால்தான் எனக்கு ஓப்பன் வருது. ஸோ உங்களுக்கு எங்கே தெரியும் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, மெனுலேயே இருக்கு. சரி, ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் கொடுக்குறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைன்இன் பண்ணோம். ஓகேங்களா, சைன்இன் பண்ணலாம். ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஐடி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இதுல ஒர்க் பிளேஸ் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இதுல தான் வந்து லாகின் பண்ணணும். அசைன்டு பை யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ இதுல தான் நம்ம லாகின் பண்ணோம். ஸோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ. இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஐடியை இதுல என்டர் பண்ணணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க இருக்கு பாருங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் 365 ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட். இப்போ நம்ம அதுக்கு கிரியேட் பண்ண பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட், அதை என்டர் பண்ணணும். சைன்இன் கொடுக்க போறேன். ஸ்டே சைன்ட் இன் டு ஆல் யுவர் ஆப்ஸ் வந்துச்சு. நோ சைன் இன் டு திஸ் ஆப் ஒன்லி கொடுக்குறேன். ஆஃபீஸ் 365 ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா OneDriveல தான் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். பட் நம்மளுக்கு ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஐ மீன் ஆஃபீஸ் 365 ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க லெஃப்ட் சைட்ல ஆல் ஆப்ஸ்னு ஒரு இது ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பிறகு இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் டெஸ்க்டாப் ஆப்ஸ் இங்க இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து ஆஃபீஸ் 365 இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு அது டிஸ்பிளே ஆகல. ஸோ ஆஃபீஸ் 365 ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் டெஸ்க்டாப் ஆப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆஃபீஸ் செட்டப் பாருங்க டவுன்லோட் ஆகுது. ஓப்பன் ஃபைல். ஸோ பாருங்க, டு இன்ஸ்டால் திஸ் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 என்னென்னலாம் இருக்கும் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் எக்ஸல் ஓப்பன் பண்றேன் பாருங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, எனக்கு எக்ஸல் ஆப்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பிளாங்க் ஒர்க் புக், அதாவது இன்டர்நெட்லாம் கனெக்ட் ஆகல. இன்கேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுனா இது டேரக்டா நெட்ல கனெக்ட் ஆகி அங்கே ஓப்பன் ஆகும். ஐ மீன் நீங்க வந்து ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும் இந்த எக்ஸல். நீங்க அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காவே அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் சேம் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணதை பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஓப்பன் பண்ணலாம். கிளிக் பண்றேன். நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். யூ ஆர் ஆல்ரெடி அப்படின்னு வந்துச்சு. ஸோ டன் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் ஃபுல்லாக. ஸோ பாருங்க, அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போலாம் தேவையோ நம்ம அந்த E5 சப்ஸ்கிரிப்ஷன்ஸை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரீயாக. அண்ட் நம்மளுக்கு தேவையில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீஜென் ஒரு கிராக் வெர்ஷன்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2013 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2009 யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ பிகாஸ் வந்து ஓல்டர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நியூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்ம அதை பே பண்ணணும். நம்ம லேட்டஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much, friends. Bye and take care.